ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழந்தைகளுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகக்கூடிய பொட்டேட்டோ பியூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பியூரி குழந்தைகளுக்கு 6வது மாதம் எண்டிங்லேருந்து, அதாவது 7வது மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பொட்டேட்டோ பியூரி செய்கிறதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பச்சை நிறத்துலையும் இருக்கக்கூடாது, அமுக்கி பார்த்தோம்னா கொழு கொழுன்னு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்காக பார்த்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை தோல் சீவி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் தேவையில்லை, நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு நம்ம குக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை கட் பண்ணதுக்கப்புறம் அதை கழுவி குழந்தைகளுக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனா உருளைக்கிழங்குல உள்ள சத்துக்கள் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் குக் பண்ணி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால கட் பண்ணதுக்கப்புறம் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கழுவக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கழுவிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சால்ட், பெப்பர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே 1 வயசு குழந்தைக்கு நம்ம செய்யும்போது சால்ட், பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பிரெஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்ல வெயிட் கெயின் ஆகும். ஸோ வாரத்தில் 2 முறையாவது உருளைக்கிழங்கு பியூரி செஞ்சு கொடுங்க. வாயு பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகமாக உருளைக்கிழங்கு நீங்கள் கொடுக்காதீங்க. உருளைக்கிழங்கு வாய்வு. ஸோ வாரத்தில் 2 முறை கொடுத்தா போதும், அதிகமாக கொடுக்க வேண்டாம். அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைக்கு வயிற்று வலி ஏற்படலாம். ஸோ வாரத்தில் 2 முறை மட்டும் கொடுத்தா போதும், நல்ல வெயிட் கெயின் ஆகும் குழந்தைகளுக்கு. இந்த பியூரி 6வது மாதம் எண்டிங்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.